சென்னை அருகே ட்ரக், பஸ் ஆகியவைகளுக்கு டயர்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக சியாட் டயர்ஸ் தெரிவித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஆலையில் 20% அளவிற்கு பெண்கள் பணியமர்த்தப்படுவார்கள் என அந்நிறுவனத்தின் துணைத் தலைவர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் டயர் உற்பத்தியில் முன்னணியில் உள்ள நிறுவனங்களில் ஒன்றுதான் சியட் டயர்ஸ். இந்நிறுவனத்தின் உற்பத்தி ஆலை சென்னை அருகே உள்ள ஸ்ரீபெரும்புதூரில் இயங்கி வருகிறது. இருசக்கர வாகனங்களை தொடங்கி கார் உள்ளிட்டவைகளுக்கும் டயர்களை உற்பத்தி செய்யும் இந்நிறுவனம் 110 நாடுகளில் தங்கள் வர்த்தகத்தை விரிவுபடுத்தியுள்ளது. நடப்பு நிதியாண்டில் இந்நிறுவனத்தின் வரிக்கு பிந்தைய லாபம் 2.74 விழுக்காடு அதிகரித்து 149 கோடியே 79 லட்சம் ரூபாயாக உயர்ந்திருப்பதாக சியட் டயர்ஸ் தெரிவித்திருந்தது. வருவாயும் 8.79 விழுக்காடு உயர்ந்து 3,192 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக அந்நிறுவனம் கூறியிருந்தது. இந்நிலையில் முதல் முறையாக ஸ்ரீபெரும்புதூர் ஆலையில் ட்ரக், பஸ் உள்ளிட்ட கனரக வாகனங்களுக்கு தேவையான பெரிய டயர்கள் உற்பத்தியை தொடங்கியுள்ளதாக சியட் டயர்ஸ் தெரிவித்துள்ளது. The first time we are producing truck bus radial. We have invested about 670 crores to produce roughly 1,500 tires per day. Progressively we'll produce that. Our truck bus radial plant at Halol is sold out. This plant will primarily cater to international market, which is US and Europe. And this will create space for the Halol plant to supply to the domestic market, where we will like to consolidate our position as of now. தமிழ்நாட்டில் உள்ள தங்கள் ஆலை மூலம் ஏற்கனவே தினமும் 20,000 டயர்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக சியட் டயர்ஸ் நிறுவனத்தின் மூத்த துணைத் தலைவர் ஜெய்சங்கர் குருபல் தெரிவித்தார். மேலும் தொழிற்சாலைகள் தொடங்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு எனவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். Four advantages in Tamil Nadu. Okay, one is the incentives for the industry, plus the very good infrastructure, whether it is road, whether it is electricity, whether it is the water availability, plus very good educated workforce. Okay, even earlier when we started deploying female operators in the other factory, we struggled initially, but we never faced that problem in Tamil Nadu. As I told, we have a very good diversity ratio of 20% of the female employees in the shop. சென்னை எழும்பூரில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய சியட் தலைமைச் செயல் அதிகாரி அர்ணா பானர்ஜி ட்ரக், பஸ் ரேடியல் வகை டயர்கள் உற்பத்தி தொடக்கம் குறித்து அறிவித்தார். புதிதாக தொடங்கப்படும் பிரிவினால் 500 பேருக்கு வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டை 1 டிரில்லியன் பொருளாதாரமாக வளர்ச்சியடைய செய்வதையே இலக்காக கொண்டு தமிழக அரசு செயல்பட்டு வருகிறது. வேலைவாய்ப்பை உருவாக்கும் நோக்கில் தொழில்துறையினருக்கு பல்வேறு ஊக்க சலுகைகளையும் வழங்கி வருகிறது. குஜராத் மாநிலம் ஹலோரில் உள்ள ஆலையை மூடிவிட்டுதான் தமிழ்நாட்டில் உற்பத்தியை தொடங்கியிருக்கிறது சியட். இது தமிழ்நாட்டின் உற்பத்தித்துறை வளர்ச்சிக்கு சான்றாக இருக்கிறது என்றே கூறலாம். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ரமேஷுடன் கௌசல்யா.